வணக்கம். இந்த 3 சாஸ் பாக்கெட்ட எதுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, நூடுல்ஸ் செய்றதுக்காக மட்டுமே தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆசை இத ஊத்தி செய்யணும்னு. இன்னைக்கு செஞ்சிடலாமா? ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சைடுல தண்ணிய நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். அதுல நூடுல்ஸ் போட்டு, அதுல லைட்டா எண்ணெய் விட்டுக்கணும். ஏன்னா நூடுல்ஸ் வெந்து வரத சேர்த்து ஒட்டவும் கூடாது. அதுக்காக தான். நூடுல்ஸ் நான் உடைச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். எங்க அம்மாட்ட வலுவா வேற வாங்கினேன்னா, "அம்மா வெங்காயம் எங்க இருக்குது?" அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டேன். அப்படியே அடுத்து நம்ம நறுக்கி வச்சிருந்த 3 வகையான காய்கறிகள கொட்டி, அதுக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூளு, கரம் மசாலா, மிளகுத்தூளு எல்லாத்தையும் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளை மட்டும் கடைசியா சேர்த்துக்கங்க. முன்னாடியே சேர்த்தீங்கன்னா கசந்துரும். அதனால தான் இதான் மெயின் ஏரியா. சாஸ் சேர்க்க போறோம். தக்காளி சாஸ், பச்சை மிளகாய் சாஸ், சோயா சாஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த காய் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நூடுல்ஸ் கடையில வர மாதிரி தான் இருக்கணும், எதிர்பார்த்துடக்கூடாது. சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். நூடுல்ஸை வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை சாப்பிட்டீங்கன்னா நல்லது. இதே தான் நான் டெய்லி பொழப்பா வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்காக ஹாஸ்பிட்டல்ல ஒரு இடம் கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அலப்பறை.